என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பங்குச்சந்தைகள் ஏதோ ஒரு சினிமா பாட்டு வரும், பங்குச்சந்தையை போல என்னை ஏற்றி இறக்குற அப்படின்ட்டு. இன்னைக்கு எத்தனை தடவை ஏறி எத்தனை தடவை இறங்கி காலையில் 100 பாயிண்ட் மேலே போய் அங்கேருந்து 200 பாயிண்ட் கீழே வந்து திரும்ப 200 பாயிண்ட் மேலே போய் திரும்ப 200 பாயிண்ட் கீழே வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஒரு 100 பாயிண்ட் மேலே போகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஹைலி வாலட்டைலாக இருக்குது. நல்ல வேலை இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி எதுவும் இல்லை. இருந்திருந்தால் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. ரிசர்வ் பேங்க் வந்து ரேட் கட் பண்ணாங்க, எக்ஸ்பெக்டட் தான் 25 பேசிஸ் பாயிண்ட்டு. ஆனால் கொஞ்சம் மக்கள் அதிகமாக எதிர்பார்த்தாங்க பொழுது. கொஞ்சம் சிஆர்ஆர் கட் இருக்கும், இன்னும் வேறு ஏதாவது லிக்விடிட்டி மெஷர்ஸ்லாம் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்கலை. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த வாலட்டிலிட்டி ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பேங்க் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட் மேலேயும் கீழையும், நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட் மேலேயும் கீழே 3 தடவை 4 தடவை போயிட்டு வந்தது இல்லைங்களா? சரி, இப்போது நான் ஒரு மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடும். கொஞ்ச நாளாகவே நான் என்ன சொல்லின்னு வரேன், எஃப்ஐ செல்லிங் தொடர்ந்து இருக்குது. அவன் தொடர்ந்து செல் பண்ணின்னு தான் இருக்க போகிறாங்க. நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மீடியம் டேர்ம் டு லாங் டேர்மில் கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்கும். பேரிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால பங்குச்சந்தையில் இறங்கிடுமானா அவசியம் கிடையாது. பங்குச்சந்தைகள் இறங்குச்சுன்னா அதுக்கு வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏறும், அப்புறம் திரும்ப இறங்கிடும், திரும்ப ஏறும், திரும்ப இறங்கும். இப்படியே கொஞ்ச நாளைக்கு இருந்ததுனாக்கா அது வந்து டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு மோஸ்ட்லி வந்து ஒரு டைம் கரெக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது, மீடியம் டேர்ம் டு லாங் டேர்மில். பட் ஷார்ட் டேர்மில் வந்து எஃப்ஐ வந்து கொடுக்குற மெசேஜ் ரொம்ப ரொம்ப கிளியர். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து தொடர்ந்து விற்றுன்னு தான் இருக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மெசேஜ் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு நாம் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஏதாவது ஒரு பிளாக் பஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். இந்த எஃப்ஐயோடைய நம்பிக்கை மீட்டெடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பெருசாக ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக ஒன்று எஸ்டிடி குறைச்சிருக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் குறைச்சிருக்கலாம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் குறைச்சிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் பங்குச்சந்தை சார்ந்து எந்த நல்ல விஷயமும் பண்ணலை. ஸோ அன்றைக்கி மறுநாள் நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஏதாவது பெருசாக செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஏதாவது ஒரு விஷயம் பெருசாக செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம். அவங்க செய்யலை. அதுக்கு பதில் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்னதாக நிறைய விஷயங்களை செய்வோம், ஸ்மால் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேராக போய் ஒரு அணுகுண்டை போடுறதுக்கு பதில் ஒரு துப்பாக்கி எடுத்து ஒன்று சுட்டுன்னு இருக்கிறது. ஸோ முதல்ல என்ன பண்ணாங்க, ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு 60,000 கோடி ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னு பட்ஜெட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. எஃப்ஐ என்ன பண்ணாங்க, அந்த நியூஸ் வந்தோடனே மார்க்கெட் ஏறிச்சு, எஃப்ஐ அதை யூஸ் பண்ணி செல் பண்ணிட்டாங்க, திரும்ப இறங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தது பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்க, ஒரு 12 லட்சம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அது ஆக்சுவலாக பங்கு சந்தைக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னு சொன்னால் அதுலேயும் ஒரு புள்ளி வச்சிட்டாங்க. நீங்கள் 12 லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சிங்கன்னா டேக்ஸ் கிடையாது. எப்போ டேக்ஸ் கிடையாதுனாக்கா, நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலனாக்கா தான். நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி அதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 10 ரூபா வந்ததுன்னா கூட உங்களுக்கு அங்கே 12 லட்சம் ரூபாய்க்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது, 4 லட்சம் ரூபாய்க்கு தான் எக்ஸம்ஷன். மீதி காசுக்கு டேக்ஸ் கட்டணும். ஸோ ஆக்சுவலாக வந்து அது நெகட்டிவ். அட்லீஸ்ட் அதையாவது அவங்க பண்ணியிருக்கலாம். இந்த 12 லட்சம்ன்றது வந்து எல்லாருக்குமே irrespective of whether you have a short term capital gain tax or not, ஸ்டில் உங்களுக்கு 12 லட்சம் சொல்லியிருந்தா கூட அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏதோ நல்லது பண்ணதான் நம்ம எடுத்துட்டுருக்கலாம். சரி, ஏதோ ஒன்று நல்லது பண்ணாங்க, உடனே என்னாச்சு, மார்க்கெட் ஏறிச்சு, எஃப்ஐ திரும்ப செல் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னைக்கு 3வது தடவையாக ஆர்பிஐயில் ரேட் கட் பண்ணாங்க, மார்க்கெட் ஏறிச்சு, ஸோ எஃப்ஐ செல் பண்ணாங்க. ஸோ எஃப்ஐ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சின்ன சின்னதாக நல்ல விஷயங்களை செஞ்சுக்கினே இருங்க, அப்போ சின்ன சின்னதாக ரேலி வந்துக்கினே இருக்கோம், நாங்கள் அந்த ஒவ்வொரு ரேலியை நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஷேர் எல்லாம் வந்து இந்தியன் ரீட்டைல் பீப்புள் தலையில் கட்டிட்டு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப்ஐ வந்து எதிர்பார்த்தது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஆனால் இவங்க சின்ன சின்ன ஷார்ட் தான் கொடுக்குறாங்க, அதனால் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ பங்குச்சந்தைகள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. 23,000க்கு கீழே போகாமலும் 24,000க்கு மேலே போகாமலும் இந்த மாதம் முழுக்க ட்ரெண்ட் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸும் கிடையாது, இது ஜஸ்ட் என்னுடைய ஓன் அசம்ஷன் தான், கட் ஃபீலிங் தான். இன்றைக்கும் கண்டிப்பாக எஃப்ஐ நல்லா செல் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நான் இன்னும் டேட்டா பார்க்கல. ஸோ இன்றைக்கி சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன், விடாமுயற்சி. அதனால் நான் இன்றைக்கி சீக்கிரமே ரெக்கார்ட் பண்ணிடுறேன் இந்த வீடியோவை. ஏன்னா நான் இதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி போகணும். எஃப்ஐ டேட்டா வர வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி எஃப்ஐ வந்து செல் தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 23,800 நிறைய கால் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. 24,000 அதிகபட்சமாக இருக்குது. ஸோ 23,800 24,000 வரைக்கும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. ஆர்பிஐ பாலிசி முடிஞ்சிடுச்சு, பட்ஜெட் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எஃப்ஐ 4,000 கோடி செல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் குளோபல் கியூஸ் நல்லா இருந்தால் கொஞ்சம் ஏறும், அப்புறம் திரும்ப இறங்கிடும். அதாவது ஒன்று நேராக கீழே இறங்கும், இல்லை மேலே போய்ட்டு கீழே இறங்கும். ஸோ அல்டிமேட்டாக கீழே தான் இறங்கும் போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ பார்ப்போம். இது வந்து வீக்கெண்டு, டைம் டு என்ஜாய். மூவி கீவிலாம் பார்ப்போம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புதுசாக ஒரு தெம்பு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்திய பங்குச்சந்தையிலையும் ட்ரேட் பண்ணிக்கின்னு அமெரிக்க பங்குச்சந்தையிலையும் ட்ரேட் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்கிறேன். ஸோ நமக்கு அந்த வீக்கெண்டுனால் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா வேலை கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுனால யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சென்சிட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 2 வீலரு 4 வீலரு ரியல் எஸ்டேட்டு மெட்டல்ஸு. ஸோ இன்றைக்கி அந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் டீட்டெயில் செக் பண்ணல, பட் அதெல்லாம் மேலே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இது கிடையாது. ஒரு 4% ரொம்ப கம்மி தான். இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டு பாசிட்டிவ் தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏப்ரல் மாதமும் திரும்ப ஆர்பிஐ கட் பண்ணுவாங்க, இன்னொரு 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 0.5% கட் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து வீட்டு கடனே கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் இருக்குது. ஸோ 15 கோடி ரூபாய் லோனுக்கு ஒரு 0.5% ரேட் கட் பண்ணால் கூட நமக்கு நிறைய சிக்னிஃபிகண்ட் சேவிங்ஸ் இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.